ஜி.கே. மணி அவர்களே, நீ பெண்ணாகர தொகுதிக்குள்ள நீ எங்கேயுமே நடமாட முடியாது. விரட்டி விரட்டி அடிப்போம். தயவு செய்து ஒன்றே ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்க போட்ட பிச்சை எம்எல்ஏவை ஆக்குவதற்கு இந்த பெண்ணாகர தொகுதி என்ற மக்கள் போட்ட பிச்சைடா உடுங்க. கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏ வரைக்கும் மருத்துவர் சின்னையா லெட்டர் கொடுத்து கையெழுத்து போட்டாதான் சொல்லும். வேற எந்த கொம்மனாலையும் அதை கொடுக்கவும் முடியாது. மருத்துவர் சின்னையா அவர்களே தலைவர்ல இருந்து எடுக்கவும் முடியாது. சிலிப்பர் செல்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம கட்சியில 25 ஆண்டுகளாக திமுகவினுடைய சிலிப்பர் செல் ஜி.கே. மணி இருந்ததை நம்ம ஐயா இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா சின்னையா கண்டுபிடிச்சாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில 25 ஆண்டுகளாக இருந்தனுடைய விளைவு ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிச்சீங்க. ஆனா நீங்களும் உங்க அப்பனும் பிள்ளையும் ஒற்றுமையா இருக்கணும். நீங்க கோடியா இருந்து குடிக்கெடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல. மருத்துவர் ஐயாவுடைய குடும்பத்தை ரெண்டா பிரிக்கலாமா? இந்த 2.5 கோடி வன்னியர்களுடைய சாபம் ஜி.கே. மணி அவர்களுடைய குடும்பத்தை சும்மா விடுமா? மறுபடியும் இந்த தொகுதிக்குள்ள நான் அந்த கட்சின்னு சொல்லிட்டு வந்தா உள்ள விடுவீங்களா? ஜி.கே. மணி அவர்களே, லைகா நிறுவனத்துக்கு 1000 கோடி சொத்து எப்படி வந்தது? தாடி வளர்த்துக் கொண்டு இந்த மண்ணுக்கு வந்த நீ இன்றைக்கு 1000 கோடி சொத்து எப்படி சம்பாதித்தாய்? சட்டமன்றத்தில் நீ என்ன பேசுற? பல்கலைக்கழகத்துக்கு கருணாநிதி பேர் வைக்க சொல்லி கேட்கிற. ஆனால் எங்கள் சமுதாயத்திற்கு 10.5% இடஒதுக்கீடை குடு என்று என்னைக்காவது நீ கேட்டது உண்டா? இந்த மக்களுக்காக வாழ்ந்த மாவீரன் வீரப்பன் அதே மண்ணில் பெருக்கிறான். ஆனால் இந்த சமுதாயத்தை காட்டி கொடுத்த துரோகியும் அதே மண்ணில் பிறக்கிறான். இந்த வீரப்பன் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தால் அந்த துப்பாக்கி முனை உன்னை நோக்கி இருக்கும். நீ உயிரோடு இருந்திருக்க முடியாது. இந்த சமுதாயத்தை காட்டி கொடுத்த துரோகி ஜி.கே. மணி இருக்கும் நாளை எப்படி சூரசம்சாரம் தீபாவளி கொண்டாடுகிறோமோ அதை போல நீ இருக்கிற நாளை இந்த வன்னியர் சமுதாயம் கொண்டாடும். எங்கள் ஐயா சின்னையா குடும்பத்தை பிரித்ததற்கு முக்கியமான வேலை செய்த பூசாரி தாங்கள் மட்டுமே. திமுகவுடைய கைக்கூலியாக இருந்து வருகிறார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உங்கள் தலைமுறையே எதிர்பார்க்காத ஒன்று. நீங்களும் உங்கள் மகனும் கனவில் கூட நினைத்து பார்க்காத வளர்ச்சியை இந்த மண் கொடுத்தது. ஆனால் இந்த மண்ணிற்கு நீங்கள் செய்த சாதனைகள் என்ன? ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் எவ்வாறு அரசியல் செய்து அந்த கட்சியை கபலீகரம் செய்தோ அந்த மாதிரி இந்த பாட்டாளி அமைச்சை எந்த கொம்பனாலும் ஒரு மயிறு புடுங்க முடியாது. உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும், என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரே கூட்டில் விட்ட மட்டங்க. இனி உன்னை பாட்சியா பழிக்காது. இந்த தொகுதிக்கு 15 ஆண்டு காலம் எம்எல்ஏவாக இருந்த ஜி.கே. மணி அவர்கள் இந்த தொகுதிக்கு செஞ்ச திட்டங்கள் என்ன? இல்ல யாரையாவது இதுவரை வளர்த்தி விட்டுருக்காரா? 15 வருஷம் எம்எல்ஏ இந்த தொகுதியில ஒரு நபரை வாழ வைத்திருக்காரா? ஒன்றும் கிடையாது. நாம் உழைத்து ஓடாதான் போய் கொண்டிருக்கிறோம் ஒழிய ஒரு நபரை வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி எந்த வளர்ச்சியே கிடையாது. வளர்ச்சி இல்லாமல் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றும் ஒன்றை கூற விரும்புகிறேன். இந்த தொகுதியில் திமுக வளர்த்தை விட்டவரும் அவரே. பெரிய அண்ணன் ஒருவர் இருந்தார். அவரை இந்த தொகுதியில் ஒரு சேர்மேனாக ஒரு எம்எல்ஏவாக விட்டிருந்தால் திமுக என்ற ஒரு கட்சி இந்த தொகுதிக்கு வந்திருக்காரு. அதற்கும் இந்த ஜி.கே. மணி தான் காரணம். வஞ்சகம், துரோகம், நம்பிக்கை துரோகம், மோசடி என்பதற்கு அடையாளம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அது ஜி.கே. மணி. 96 இருந்து எனக்கு அதை பற்றி தெரியும். நீ செஞ்ச தியாகங்கள், தியாக செம்மல். நீங்க செய்த தியாகங்களை பார்த்தாயா? குடியை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, குட்டைச்சேவர் ஆக்கி, எப்பேற்பட்ட குடும்பத்தை ஒரு பொங்கல் ஆனா இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இந்தியாவிலே கொண்டாட முடியாது. அப்படிப்பட்ட குடும்பத்தை இன்னைக்கு சுக்கு நூறாக்கிய வரலாறு உன்னை என்னைக்கு மன்னிக்காது. ஏனென்று சொன்னால் நீ செய்த பாவம் உன்னை நிச்சயமாக விடாது. சின்னையா மேடல வச்சு பேசுறதுக்கு சின்னையா என்ன மன்னிக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப யாரோ கட்சிக்கு நான் தலைவர் அந்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வராங்க. 2010 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது. யார் நின்னாங்க? ஒருத்தர் நின்னாரு. அன்னைக்கு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஐயா அவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி மச்சினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிக்காரர்களும் 3 மாசம் நம்ம ஒவ்வொரு பஞ்சாயத்துல தங்கினாங்களே இல்லையா? 3 மாசம் தங்கி வாக்கு கேட்டத்தினுடைய விளைவாக அவர் ஜி.கே. தமிழ் 40,000 வாக்கு வாங்கினாரு. அது அவங்களுடைய செல்வாக்கு கிடைத்த வாக்கா? மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் கிராமமா 3 மாதங்களாக சென்று வாக்கு கேட்டத்தினுடைய விளைவு. சரி, அதுக்கு பிறகு அவ்வளவு கஷ்டப்பட்டு நாமெல்லாம் உழைச்சுமே,
அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா எந்த சாவு, கல்யாணம், கட்சி கூட்டம், ஆர்ப்பாட்டம், நல்லது கெட்டது எதுலயாச்சும் ஜிகேஎம் தமிழ் கலந்துகிட்டு இருப்பாரா? சொல்லுங்க, கலந்துக்கினாரா? இன்னைக்கு திரும்ப வருவாங்க, நாங்க இந்த தொகுதி தான், நாங்க இந்த கட்சி தான். பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவுக்கு பிறகு மருத்துவர் ஐயாவுக்கு இப்ப அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் தலைவர். அதே போல இந்த வன்னியர் சமூகத்தை அடுத்த தலைமுறைக்கு தலைநடத்த போறவர் யாரு? சின்னையா அவர்கள் தான். அதனால இப்ப பாத்தீங்கன்னா லைக்கா நிறுவனத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எப்படி தெரியுமா கிடைச்சது? இலங்கை தமிழர்களுடைய சொத்து ராஜபக்சே குடும்பத்தால் லட்சக்கணக்கான கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டு லண்டனிலே முதலீடு செய்யப்பட்டது. அவங்க தமிழ்நாட்டில் அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அப்ப ஐயாவை நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இலங்கை தமிழர்கள் கொள்ளடிச்ச சொத்து இந்த கம்பெனி இருக்கக்கூடாதுன்னு போராட தயாரா இருந்தப்ப இலங்கை தமிழர்கள் வந்து கொள்ளையடிச்சப்ப அண்ணன் மன்னிக்கணும், ஒரு நிமிஷம் இந்த தொகுதியில் நான் இல்ல அதனால அந்த கொள்ளையடிச்ச சொத்துலதான் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கு ஆதரவா நிக்க சொல்லி பாட்டாளி கட்சி தலைவரா 25 ஆண்டுகளாக யார் இருந்தா? ஜி.கே. மணி அவர்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டு 96 தேர்தலில் ஜெயிக்க வச்சோம். அதனால அந்த கம்பெனியில அவங்க பையனுக்கு வாய்ப்பு கிடைச்சு ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாதிச்சிங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில 25 ஆண்டுகளாக இருந்தனுடைய விளைவு ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிச்சிங்க. ஆனா நீங்களும் உங்க அப்பனும் பிள்ளையும் ஒற்றுமையா இருக்கணும். நீங்க வந்து கோடியா இருந்து குடிக்கெடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல, மருத்துவர் ஐயாவுடைய குடும்பத்தை ரெண்டா பிரிக்கலாமா? இந்த 2.5 கோடி வன்னியர்களுடைய சாபம் ஜி.கே. மணி அவர்களுடைய குடும்பத்தை சும்மா விடுமா? மறுபடியும் இந்த தொகுதிக்குள்ள நான் அந்த கட்சின்னு சொல்லிட்டு வந்தா உள்ள விடுவீங்களா? உள்ள விடக்கூடாது. அதாவது சமீப காலமா தமிழக அரசியல்ல சிலிப்பர் செல்லுன்னு சொல்லுவாங்க இந்த அதிமுக பிரச்சனை. ஆனா நம்ம கட்சியில 25 ஆண்டுகளாக திமுகவினுடைய சிலிப்பர் செல் ஜி.கே. மணி இருந்ததை நம்ம ஐயா இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா சின்னையா கண்டுபிடிச்சாங்க. சிலிப்பர் செல்லா இருந்துகிட்டு என்ன பண்ணாங்க? கூட இருந்து குடிக்கெடுப்பான்ற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை வளராம பாத்துக்கிட்டார். திமுகவுக்காக அவர் செய்த ஒரே சாதனை பாட்டாளி கட்சியை வளராம செய்ததுதான். இந்த தொகுதிக்குள்ள அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொகுதி மாத்திரமல்ல தமிழகம் முழுவதும் பேசினால் அன்புடைய தம்பிகள், உண்மையான வீர வன்னியர்கள் எந்த கிராமத்திலும் உங்களை நுழைவிட மாட்டார்கள். மருத்துவர் ஐயாவுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் தவிர வேறு எவர் இருக்கிறார்? ஜி.கே. மணி தலைவரா? சேலம் அருள் தலைவரா? யார் தலைவர்? அண்ணன் அன்புமணி ராமதாஸ் ஐயா மட்டுமே இந்த இயக்கத்தின் தலைவர், இந்த சமூகம், இந்த வன்னிய சமுதாயத்தினுடைய தலைவர். அப்படிப்பட்ட தலைவரை எவனாவது தவறாக பேசினால் என்ன நடக்கும்? நடப்பதே வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சின்னையாவுடைய தம்பிகள் வீறு கொண்டிருந்த வாயை அடக்குவார்கள், நடமாட முடியாது தமிழகத்தில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொகுதியிலே 1996 தாடியை வளர்த்து கொண்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஒருத்தர் போட்டியிட்டார். அன்று தாடியை வளர்த்து கொண்டு 96 போட்டியிட்டு இந்த தொகுதி மக்கள் உயிர் கொடுத்து வெற்றி பெற செய்தார்கள். 25 ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். இருந்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து பாட்டாளி மக்கள் கட்சி என்னும் சாம்ராஜ்யத்தை அழைக்க நினைக்கிறார் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய ஜி.கே. மணி அவர்கள். ஜி.கே. மணி அவர்களே, லைக்கா நிறுவனத்துக்கு 1000 கோடி சொத்து எப்படி வந்தது? தாடி வளர்த்துக் கொண்டு இந்த மண்ணுக்கு வந்த நீ இன்றைக்கு 1000 கோடி சொத்து எப்படி சம்பாதித்தாய்? நீ ஏற்கனவே நடந்த 3 மாநில பொதுக்குழுவிலே பேசினாய். ஐயா அவர்களையும் சின்னையா அவர்களையும் மேடையிலே வைத்துக் கொண்டு என்ன பேசினார்? ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு என்னை எம்ஜிஆர் கூப்பிட்டார், ஜெயலலிதா அவர்கள் அழைத்தார்கள், கருணாநிதி அவர்கள் அழைத்தார்கள் என்று அந்த பொதுக்குழுவிலே ஒரு கட்சியின் தலைவர் பேசினார். ஒரு இயக்கத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திலோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலோ ஒரு தொண்டன் அந்த தலைவரை வைத்து மேடையில் அது போல் பேசினால் அவர் கட்சியிலே நீடித்திருக்க முடியுமா? அன்றே தூக்கி எறியப்பட்டிருப்பார்.
அன்றே அவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பார். அன்று என் தலைவன் சின்னையா அவர்களும் ஐயா அவர்களும் செய்த தவறுதான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அழிக்க நினைக்கிறார் அந்த ஜி.கே. மணி அவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 25 ஆண்டு காலமாக தலைவராக இருந்து ஐயா அவர்கள் தனது மகனை இந்த இயக்கத்துக்கு தலைவராக்கினார். இந்த தலைவரை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இந்த இயக்கத்தை மீண்டும் தலைவராக வர வேண்டும் என்று சொல்லி ஐயா அவர்களிடத்திலே பொல்லாததெல்லாம் சொல்லி தன் மகனுக்கு மட்டும் இளைஞர் சங்க பதவியை வாங்கி ஒரே மேடையில அமர்ந்து அழகு பார்க்க வேண்டும், இந்த கட்சிக்கு ஆளுகின்ற அதிகாரத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் இந்த இயக்கத்தை உருவாக்கி இந்த மக்களுக்கு சமூக நீதியை பெற்றுத்தர, இடஒதுக்கீடு பெற்றுத்தர இருக்கிற அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இந்த ஜி.கே. மணி அவர்கள். ஜி.கே. மணி அவர்களே, மீண்டும் இந்த மண்ணில நீங்க போட்டியிட வேண்டும். இந்த மக்கள் எல்லாம் அதுக்கு பதில் கொடுக்க காத்திருக்கிறார்கள். ஆகவே இன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் பேச்சையும், அவமானப்படுகின்ற பேச்சை. ஆகவே நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்ணாகரம் தொகுதி தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொகுதிகளிலே முக்கியமான முதன்மையான தொகுதி பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தொகுதியிலே மீண்டும் நம்முடன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நிறுத்தி வெற்றி பெற செய்து இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத்தரணும், அயராது பாடுபட வேண்டும், துரோகிகளை விரட்டியடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஏதோ காரணத்தினால் முகநூலிலோ ட்விட்டரிலோ நாங்கள் எழுதுவதில்லை. நீங்கள் செய்த துரோகம், அவலங்கள் எங்கள் ஐயா சின்னையா குடும்பத்தை பிரித்ததற்கு முக்கியமான வேலை செய்த பூசாரி தாங்கள் மட்டுமே. அதன் பிறகு சில சாக்கடைகள் உள்ளே நுழைந்தது. அது யார் என்றால் இன்று உதப்பட்டு அடிபட்டு சேலத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பதிவு வரும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சேர்மன் போஸ்டிங் உங்க பேக்கெட்ல இருந்து எங்களுக்கு யாரும் எடுத்து கொடுக்கல. சேர்மன் போஸ்டிங் வந்துட்டு அவர் 30 வருஷமா அவர் உழைச்சாரு. இருந்த விசுவாசத்துக்கு தலைமை கொடுத்தது ஐயாவும் சின்ன ஐயாவும். எங்க சின்னையா மட்டும்தான். அதுவும் வந்துட்டு என்ன காரணம்னா, அவர் தனிப்பட்ட காரணத்துக்காக கொடுக்கல. அவர் அப்பயே 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருங்கிணைந்த பெண்ணாகர தொகுதிக்கு ஒன்றிய செயலாளர் 20 ஆண்டுகளுக்கு முன்பு. அதன் பிறகு எங்கள் நல்லாம்பட்டி என்ற கிராமம் என்ற ஒரு பேருக்கு அந்த விசுவாசத்துக்கு தான் எங்களுக்கு சேர்மன் போஸ்டிங் கொடுத்தாங்க. அதே போல பூசாரிக்கு உண்ணுவதற்கு உணவும் அணிவதற்கு ஆடையும் வழங்கியவர் இந்த நல்லாம்பட்டி கிராமம். அதே போன்று அண்ணன் பாடியார் அவர்கள் ஊராக கிராம போயிட்டு காசு கலெக்ட் பண்ணி அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு. எதுக்காக? நீங்க எங்க ஐயா காட்டிட்டாரு வன்னியர் சமுதாயத்தின் தலைவர், கௌரவ தலைவர்னு. இதெல்லாம் எதுக்கு செஞ்சோம்? ஐயா சொல்லணும்னா சின்னையா சொல்ல நாங்க எதுக்கு செய்ய போறோம்? அதே போன்று மீண்டும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ளப்படுகிறது, சின்னையாவை யாராவது ஒருத்தர் விமர்சனம் செய்தால் தக்க பதிலடி இந்த பெண்ணாகர மண்ணிலிருந்து ஆரம்பிக்கப்படும். அதற்கு முன்பாக சேலம் வடக்கில் ஆரம்பித்துட்டார் ஜெயபிரகாஷ் மாவட்ட செயலாளர். பேச வாய்ப்பளித்த மிக்க நன்றி. ஜி.கே. மணி அவர்களே, இந்த பெண்ணாகர தொகுதிக்குள் நீங்கள் எதா பதிவு போட்டாவும் எது போட்டாலும் அடிச்சிருவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன் எங்களெல்லாம் பயங்கரமா அந்த பொறுப்பாளர் மிரட்டதா சொல்றாங்க. ஜி.கே. மணி அவர்களே, நீ பெண்ணாகர தொகுதிக்குள்ள நீ எங்கேயுமே நடமாட முடியாது, விரட்டி விரட்டி அடிப்போம். தயவு செய்து ஒன்றே ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்க போட்ட பிச்சை மருத்துவர் சின்னையாவும் ஐயாவும் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. இந்த எம்எல்ஏ பதவியை எம்எல்ஏவை ஆக்குவதற்கு இந்த பெண்ணாகர தொகுதி என்ற மக்கள் போட்ட பிச்சைடா உடுங்க. நீங்க இந்த பெண்ணாகர தொகுதி பற்றி கேவலமா பேசுற. நீ தயவு செய்து எச்சரிக்கையாக சொல்லுகின்றோம். என்ன அதாவது அவர் சொல்றாராம், என்ன திமுக போனா அமைச்சர் கொடுத்திருப்பாங்க. ஏயா நீ போய் பானசல்ல கூட இல்லையா? நாங்க வேணான்னு சொல்றோம். எங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் நிற்காத. எங்க இளைஞர்கள் சொல்றது என்ன? ஜி.கே. மணி அவர்களே, எங்கள் கட்சி தலைவர்களை குடும்பத்தை பிரிச்சிருக்கிறாய். அதனால் எங்கள் பெண்ணாகர தொகுதிக்குள்ள நீ உண்மையா மானம் உள்ள ஆளா இருந்தா, உண்மையான ஒயிட் வேட்டி கட்டினு நீ மீச வச்ச ஆம்பளை அந்த என் தொகுதிக்குள்ள வராதுன்னு சொல்றோம். நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சொல்றேன். அதனால் தயவு செய்து இளைஞர்களே, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிரந்தர தலைவர் மருத்துவர் சின்னையா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. கவுன்சிலர்ல இருந்து
எம்எல்ஏ வரைக்கும் மருத்துவர் சின்னையா லெட்டர் கொடுத்து கையெழுத்து போட்டாதான் செல்லும். வேற எந்த கொம்மனாலையும் அதை கொடுக்கவும் முடியாது. மருத்துவர் சின்னையா அவர்களே தலைவர்ல இருந்து எடுக்கவும் முடியாது. டைம் இல்ல. வாழ்த்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தொகுதிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? 96ல வந்தீங்க. அன்னைக்கு வந்து நல்லமல்லி பஞ்சாயத்து, இங்க வந்து 50 பஞ்சாயத்து இருந்துச்சு. 15 வருஷம் நீங்க எம்எல்ஏ வந்தீங்க. இன்னைக்கு 48 பஞ்சாயத்து இருக்குது. ஒவ்வொரு பஞ்சாயத்துல எத்தனை குக்கிராமங்கள்னு சொல்லிருங்க. இந்த கட்சிக்கு எங்க அமைப்புக்குன்னு மட்டும் சொல்லிருங்க. நீங்க நிரூபிச்சீங்கன்னா அந்த தொகுதியிலங்கிறதுல இந்த கட்சியிலங்கிறதுல 15 வருஷம் எம்எல்ஏ வந்து எல்லாரும் நம்ப வச்சு நாடகம் ஆடி எங்களுடைய 40 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையை ஒழிச்சு ஐயா கிட்டங்களெல்லாம் கிட்டே நெருங்கல. 45 வருஷமா இந்த இயக்கத்துக்காக நின்று உழைச்சது. நீங்க இன்னைக்கு பல லட்சம் கோடிக்கு சொந்தக்காரர் ஆயிட்டீங்க. பரவாயில்ல, நல்லா இருங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், 96ல நாங்க மட்டும் இல்லைன்னா நீங்க எம்எல்ஏ கிடையாது. நீங்க மறுபடியும் நிக்கிறதா வந்து நில்லுங்க. அப்புறம் நான் சொல்றேன் என்னன்ட்டு. நீங்க வந்து நில்லுங்க, உங்களுக்கு பதில சொல்றேன். எப்போதும் எங்க உயிர் உள்ளவரை சின்னையாவின் கருத்தை வெளிப்படுத்த எப்போதும் ஒரு துணை நிற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்ணாகர சட்டமன்ற உறுப்பினரை நம்பி நாங்கள் பல ஆண்டு காலமாக பயணிச்சோம். அதனால ஒன்றும் கிடையாது. பெண்ணாகர சட்டமன்ற உறுப்பினர் பெண்ணாகர பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்சி வளையம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார். அவர் பண்டில் இருந்து நிதியிலிருந்து ஏற்பாடு பண்ணிட்டு மொத்த கட்சிக்காரர் பொறுப்பாளரையும் கூப்பிட்டாரு. திமுக வராங்க, ஏடிஎம்கே வராங்க, கம்யூனிஸ்ட் அனைத்து கட்சியும் கூப்பிட்டாரு, நல்லதுதாங்க. ஆனா திமுக எம்பி ஆமணி வராரு. வந்தவொடனே எங்களுடைய பண்டில் தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு அடிக்கல் நாட்ட வராரு. இதே சட்டமன்ற உறுப்பினர் எங்களே போன் பண்ணி போய் தடுங்கன்னு சொல்றாரு. நாங்க போய் தடுக்கிறோம். பிரச்சனை நடக்குது. நடந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா எங்க மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. அவங்க மேல எதுவும் போடல. அந்த பிரச்சனையில எங்க மேல எஃப்ஐஆர் கேஸ் இருக்குது. ஆனா அதுக்கு எந்த வித நடவடிக்கை இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து பட்டக்காரனுடைய மந்திரி வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மேல இது போட்டான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் பெண்ணாகர போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கு பல முறை பெண்ணாகர எம்எல்ஏ போன் பண்றோம். ஆனா ஒரு தடவை கூட நான் பேசிட்டேன்றார். ஆனா இவங்க ரிமாண்ட் பண்றது ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு வந்து மறியல் உட்காரோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க மேல எஃப்ஐஆர். ஆனா கூட எம்எல்ஏ கூட இருந்தவங்க மேல எஃப்ஐஆர் இல்ல. இன்ஸ்பெக்டர் போடல. நாங்க தான் எதிராக இருக்கிறோம் இன்ஸ்பெக்டருக்கு. ஆகையால் அவர் வந்து எக்காரணத்தை கொண்டோம் பெண்ணாகர சட்டமன்ற உறுப்பினராக அல்ல, பாட்டாளி மக்கள் சட்டமன்ற உறுப்பினராக அல்ல, திமுகவுடைய கைக்கூலியாக இருந்து வருகிறார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எப்பொழுதும் மருத்துவர் சின்னையா வழியில் நடப்போம் என்று கூறி வாய்ப்புகளை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி ஒரு சினிமாவில் ஒரு வில்லனை ஒழிக்க ஒரு ஹீரோ இங்கு வந்திருக்கிறார். சினிமாவில் வந்த ஹீரோ போல இந்த வில்லனை ஒழிக்க இந்த பெண்ணாகரம் மண் வளர்த்து விட்ட இந்த வில்லனை ஒழிக்க வந்திருக்கின்ற எங்களது இனமான காவலர் எங்கள் இளவர் அன்புமணி ஐயா அவர்களை வருக என வரவேற்று, அதே போல இந்த மண் உங்களுக்கு செய்தது உங்கள் தலைமுறையே எதிர்பார்க்காத ஒன்று. நீங்களும் உங்கள் மகனும் கனவில் கூட நினைத்து பார்க்காத வளர்ச்சியை இந்த மண் கொடுத்தது. ஆனால் இந்த மண்ணிற்கு நீங்கள் செய்த சாதனைகள் என்ன? இந்த மண் உங்களை 15 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக வைத்து அழக பார்த்ததே. அந்த மண்ணிற்கு நீங்கள் செய்த சாதனைகள் என்ன, பணிகள் என்ன? நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது பள்ளிக்கூடங்களை கட்டினேன், தார் சாலைகளை அமைத்தேன், ஓவர் டேங்குகளை கட்டினேன் என்று சொல்வார். ஆனால் அதெல்லாம் ஒரு எம்எல்ஏ வந்து சாதாரணமா அரசு செய்யக்கூடிய வேலைகளை செய்வது உங்களுடைய சாதனைகளாக ஆகாது. ஆனால் இந்த ஒகேனக்கல் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற கோரி பல்வேறு போராட்டங்களை எங்களது தலைவர் ஐயா அவர்கள் அறிவித்த போது நீங்கள் முதலமைச்சரையும் நீர்வளத்துறை அமைச்சரையும் வரிசையாக கூட்டு வந்து சும்மா பாவலா காட்டிட்டு இந்த மக்களை ஏமாத்தி எங்களையும் ஏமாத்தி படிச்சவங்களாகி எங்களையும் ஏமாத்தி நீங்க வந்து இந்த மாதிரி நாடகம் நடத்திட்டு இருக்கீங்க. இந்த இடைத்தேர்தல்ல நாங்க வந்து பார்க்காத நீங்க ஏதோ மிரட்டுறீங்களாம். எங்க சக்தி சொன்னாரு, ஊடக பேரவை சக்தி சொன்னாரு, நீங்க இந்த இடைத்தேர்தல்ல 120 கேஸ் போட்டான் அந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய இந்த அன்னைக்கும் வந்து கலைஞர் தலைமையிலான அரசு இங்க இருந்தது. அப்பொழுது நாங்கள் இடைத்தேர்தலை சந்தித்தோம். பல்வேறு இடங்களில் பல்வேறு அடிதடிகளும் பல்வேறு பிரச்சனைகளும் செய்தார்கள். அப்பொழுதெல்லாம் எங்கள் பாட்டாளிகள் மீது விழுந்த வழக்குகளை
நாங்கள் திறம்பட சமாளித்து எங்கள் பாட்டாளிகளுக்கு எவ்வித சேதாரம் இல்லாமல் நாங்கள் மீட்டுக் கொண்டு வந்து இன்று பாட்டாளிகளை நெஞ்சை நிமிர்த்தி நடந்து இந்த பெண்ணாகரம் பகுதியில் நடமாட வைத்திருக்கின்றோம். அதே போல இது மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை நீங்கள் எங்களை சந்தித்தால் நிச்சயமாக பாட்டாளிகள் தக்க பதிலடி கொடுப்பார்கள். அப்போது நீங்கள் வைத்திருக்கின்ற அரசு அதிகாரங்கள் இந்த பாட்டாளிகளுக்கு முன்பு எடுபடாமல் போகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட அரசே, நீங்கள் வேண்டுமானால் உங்களுக்கு முன்ன ஆட்சி செய்த பேரியக்கமான காங்கிரஸ் பொது உடைமை கட்சிகளெல்லாம் எப்படி ஒழிச்சு நீங்க எங்க வச்சிருக்கீங்க எங்க சின்னையாவுக்கு தெரியும், பாட்டாளி மகிழ்ச்சி தெரியும். அந்த மாதிரி நினைச்சு இந்த பாட்டாளி மரத்தில் நினைச்சாருங்க. குறிப்பா எங்க ஆளுமை மிக்க தலைவர் அண்ணன் அவர்கள் எவ்வளவு சாதுரியமாக அரசியல் செய்வார் என்பதை போக போக தெரியும் உங்களுக்கு. சிலரை வைத்து கொண்டு பொது உடைமைக்கத்தை எப்படி கையாண்டீர்களோ, காங்கிரஸ் இயக்கத்தை எப்படி கையாண்டீர்களோ, ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் எவ்வாறு அரசியல் செய்து அந்த கட்சியை கபலீகரம் செய்தோ அந்த மாதிரி இந்த பாட்டாளி மகிழ்ச்சியை எந்த கொம்பனாலும் ஒரு மயிறு புடங்க முடியாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி. வணக்கம். இடைத்தேர்தலில் ஒரு மனிதனே வேற என்னவோ காரணத்துக்காக அடையாளத்துக்காக நிறுத்தினாரு ஐயா சின்னையெல்லாம் சேர்ந்து. 2010 அவர் சொன்னாரு, 2010 நாங்க தான் வந்து கட்சி வந்து வீழ்ந்துதான் எடுத்து நிறுத்தணும்னு சொன்னார். ஆனா 15 ஆண்டு காலமா இந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்தது என்ன எடுத்து நிறுத்தி இருக்கிற ஒரு செங்கல் வச்சிருக்கிறியா நீ காட்டு. இந்த தொகுதிக்கு ஒரு செங்கல் இந்த கட்சிக்கும் தச்சு நம்பி உன்னை இருந்தவங்களுக்கும் ஒரு செங்கல் வைக்கல, ஆனா எடுத்து நிறுத்தணும்னு சொல்ற. 15 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில 25 ஆண்டு ஆட்சியில நீ வந்து கட்சி தலைவராயிருந்த. ஆனா நீ செஞ்சது உனக்கு என்னவோ தேவைக்கு செஞ்ச. அதிமுகவில் கூட இது ஒரு முறை அவர் ஐவர் குழுவை போட்டாங்க, அது சூழ்நிலை. ஏதோ ஒரு கணக்கை போட்டு ஐவர் குழுவை போட்டு இந்த கட்சியை காலி பண்ணணும்னு நினைச்ச. 15 ஆண்டு காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பஸ் ஸ்டாண்ட் நிரம்பந்தது உண்டு. அவர் எம்எல்ஏ வந்த காலத்துல 25 ஆண்டு காலத்துல தலைவரா இருந்தார். அவர் இருக்கும்போது இந்த பாட்டாளி மக்கள் சொல்லி இந்த மைதான நிரம்பந்தம் உண்டா என்னைக்காவது? இன்னைக்கு நிரம்பி இருக்குது. காரணம் என்ன? ஆரோக்கியமா அரசியல் பண்றோம். இப்ப நாங்க பெண்ணாகர சட்டமன்றத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் ஆரோக்கியமான அரசியல் பண்றோம். அது யாரு கொடுத்த பாவமா தெரியல. இவள் நாள் எப்படியோ நடந்து போச்சு. இனி எந்த ஒரு சூழ்ச்சிக்கும் பாட்டாளி மக்கள் தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் இந்த சூழ்ச்சிக்கு விழமாட்டார்கள். விழுந்தாலும் சின்ன சின்ன சர்க்கிள் இருந்தாலும் இப்போ இன்னைக்கே வந்து நிறைய பேர் எப்படி இங்க வந்திருக்கிறாங்க தெரியும். ஸ்டேஜுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு சிலர் ஏதோ ஒரு சூழ்ச்சிக்காக போன்ல மிரட்டல் உருட்டல டீ கடைக்காரர் கூட போன் வருதுங்க போகக்கூடாதுன்னு. என்ன கடை பேர் என்ன? சுப்பிரமணியம். ஒரு டீ கடைக்காரருக்கு போன் வருது. அநியாயம் இல்ல? ஒரு டீ கடைக்காரர் போன் பண்ணி நீ மிரட்டுற. போன் யாரும் எடுக்கலனா உனக்கு தகுதியை மீறி நீ வேலை செய்யற. எங்க மாதிரி ஆளுங்களுக்கோ ஏதோ உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும், என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரே கூட்டில் விட்ட மட்டங்க இனி உனக்கு பாட்சியா பழிக்காது. இது வந்து நீ பாட்டாளி மக்கள் உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் செய்ய வேண்டிய இடத்துக்கு ஆரோக்கியமா திராவிட கட்சிக்கு நீ சூழ்ச்சி வேலை செஞ்சு உன்னை என்ன செஞ்சுன்றது இப்ப நம்ம சத்தி சொன்னார். அந்த மாதிரி எல்லாரும் எல்லா துறை மந்திரிகளும் கூட்டின்னு வந்த எந்த துறையில என்ன நடந்துக்குது? எல்லா சட்டமன்ற 234 சட்டமன்ற உறுப்பினருக்கு நிதி கொடுக்கறாங்க, ரோடுக்கு, ரேஷன் கடைக்கு, தண்ணிக்கு. அதுதான் நீயும் செஞ்ச. ஆனா என்ன செய்யல? இவ்வளவு காலமா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொண்டை என்னைக்குமே வந்ததில்லை. இன்னைக்கு வந்துருக்காங்க. அதுக்கு யார் காரணம்? ஆரோக்கியமான அரசியல் நடக்கும் என்ற நம்பிதான் வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நமது சின்னையா அவர்கள் வந்து நிறைகுடம், அரைகுடம் இல்ல, அரைகுடம் தான் அலம்போம். நிறைகுடம் சொல்லுங்க, நிறைகுடம். அதனால இது ஐயாவால் உருவாக்கப்பட்ட கட்சி. இடைவெளி வந்தவர்களுக்கு யாருக்குமே வேலை இல்லை. நமது அன்பு தலைவர் அன்புமணிக்கு மட்டும்தான் தருமபுரி மாவட்ட மக்கள் அனைவரும் தலைவணங்குவோம், அவர் பின்னால் அணிவகுப்போம். நன்றி, வணக்கம். இங்கு ஒருவரை தவிர வேறு யாரும் இங்கே எம்எல்ஏ ஆக நமது கட்சியில் வர முடியாது என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 2006 திமுகவுக்கு தாரை வைத்து கொடுத்து போனதை 2016 எங்க அண்ணன் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற முழக்கத்தோடு ஒரு எழுச்சி இளைஞர்களிடையே ஏற்படுத்தி ஒரு பேஸ் ஏற்படுத்தி கொடுத்தார். அதனாலதான் நீங்க 2021 ஜெயிக்க முடிந்தது என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தொகுதிக்கு 15 ஆண்டு காலம் எம்எல்ஏவாக இருந்த ஜி.கே. மணி அவர்கள் இந்த தொகுதிக்கு செஞ்ச திட்டங்கள் என்ன? இல்ல யாரையாவது இதுவரை வளர்த்தி விட்டுருக்காரா? 15 வருஷம் எம்எல்ஏ இந்த தொகுதியில ஒரு நபரை வாழ வைத்திருக்காரா?
ஒன்றும் கிடையாது. நாம் உழைத்து ஓடாதான் போய் கொண்டிருக்கிறோம் ஒழிய ஒரு நபரை வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி எந்த வளர்ச்சியே கிடையாது. வளர்ச்சி இல்லாமல் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றும் ஒன்றை கூற விரும்புகிறேன். இந்த தொகுதியில் திமுக வளர்த்து விட்டவரும் அவரே. பெரிய அண்ணன் ஒருவர் இருந்தார். அவரை இந்த தொகுதியில் ஒரு சேர்மேனாக ஒரு எம்எல்ஏவாக விட்டிருந்தால் திமுக என்ற ஒரு கட்சி இந்த தொகுதிக்கு வந்திருக்காரு. அதற்கும் இந்த ஜி.கே. மணி தான் காரணம். அவர் மட்டும் இந்த நிலை எடுக்காதிருந்தால் எப்போதும் பாட்டாளி மக்கள் நிரந்தர கோட்டை தான் இது. மீண்டும் ஒன்று சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்திட என் அண்ணன் அன்புமணி ராமதாஸை தவிர வேறு எவராலும் முடியாது. அவர் மட்டும்தான் நம் இனத்திற்கும் நம் 10.5 நம்ம எதிர்காலத்திற்கும் அவர் மட்டும்தான் தலைவர். அவரால் மட்டும்தான் முடியும். இந்த தொகுதியில் பெண்ணாகர தொகுதியில் இனி என் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாரை கை நீட்டுகிறாரோ அவர் மட்டும்தான் இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். எங்களை பொறுத்தவரை இந்த மேடையிலே எங்களுடைய எதிரியை கிழித்தெறிய வேண்டும், அடையாளப்படுத்த வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லிதான் நான் பேச ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன். நம்முடைய எதிரி யார்? நம்முடைய இன்றைக்கு 45 ஆண்டு காலமாக நம்முடைய மருத்துவர் ஐயாவுடைய கனவாக நம்மளுடைய கனவு, அதாவது நம்மளுடைய கனவாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்தி மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இந்த வன்னியர் சமுதாயம் வாழக்கூடாது, படிக்கக்கூடாது, வேலைக்கு செல்லக்கூடாது என்று கங்கணம் கட்டி ஒழித்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கிழித்தொழிய வேண்டும். இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்றுதான் நான் நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிற துரோகி இந்த ஜி.கே. மணி அவர்களை கட்டாயம் பேசியாக வேண்டும். 2010 நடைபெற்ற இடைத்தேர்தலில் நாம் இந்த தேர்தலை சந்திக்கின்ற பொழுது அந்த வேட்பாளரை பெண்ணாகரம் தொகுதியை சார்ந்த ஒருவரை நிறுத்தியிருந்தால் இந்த இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயித்திருக்கும். ஆனால் இந்த ஜி.கே. மணி என்ன பண்ணாரு? நீ மேட்டூர்ல எம்எல்ஏ, உன் மகனுக்கு என்ன தொகுதி அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆனால் ஐயா கிட்ட போய் சொல்லி சீட்டு வாங்கி வந்து நிறுத்தி மருத்துவர் ஐயாவும் சின்னையாவும் அனைவரும் இங்கே முகாமிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கட்சிக்காரர்களும் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் கள்ளதோணியில போய் திருச்சியில நடந்த திமுகவினுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு கருணாநிதியை பாராட்டி பேசிட்டு வந்த மிகப்பெரிய துரோகி ஜி.கே. மணி. நான் கேட்கிறேன், மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய கடற்கரையா இருக்கிற பீச்சா இருக்கக்கூடிய சென்னை மெரினா பீச்சில் என்ன வரிசையாக சமாதி கட்டப்பட்டிருக்கிறது, இது ஒரு சுடுகாடாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கறிஞர் பால விட்டு வழக்கு போட்டு தடை வாங்கியிருந்தார். கருணாநிதி சென்ற உடனே இவர் போய் ஸ்டாலின் கிட்ட பேசிட்டு ஐயா கிட்ட வந்து சொல்லாததெல்லாம் சொல்லி ஐயா நமக்கு கெட்ட பேர் தருவான்னு சொல்லி வழக்க வாபஸ் பண்ணி அந்த கருணாநிதியை கொண்டு போய் அந்த கடற்கரையில புதைக்கிறதுக்கு காரணமான இந்த ஜி.கே. மணி இந்த 5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த 10.5 இன்னைக்கு நமக்கு கிடைத்திருந்தால் பல ஆயிரக்கணக்கான நம்ம இளைஞர்கள் வேலைக்கு போயிருப்பார்கள். ஆனால் சட்டமன்றத்தில் நீ என்ன பேசுற? பல்கலைக்கழகத்துக்கு கருணாநிதி பேர் வைக்க சொல்லி கேட்கிற. ஆனால் எங்கள் சமுதாயத்திற்கு 10.5% இடஒதுக்கீடை குடு என்று என்னைக்காவது நீ கேட்டது உண்டா? ஆகவே இந்த சமுதாயத்தின் மிகப்பெரிய துரோகி நீ. ஒரே மண்ணில கோவிந்தபாடி என்கின்ற அந்த பகுதியில் ஒரே மண்ணில இந்த மக்களுக்காக வாழ்ந்த மாவீரன் வீரப்பன் அதே மண்ணில் பிறக்கிறான். ஆனால் இந்த சமுதாயத்தை காட்டி கொடுத்த துரோகியும் அதே மண்ணில் பிறக்கிறான். இந்த வீரப்பன் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தால் அந்த துப்பாக்கி முனை உன்னை நோக்கி இருக்கும், நீ உயிரோடு இருந்திருக்க முடியாது. இனியும் சொல்லுகிறோம், நீ இறக்கும் நாளை இந்த சமுதாயத்தை காட்டி கொடுத்த துரோகி ஜி.கே. மணி இறக்கும் நாளை எப்படி சூரசம்சாரம் தீபாவளி கொண்டாடுகிறோமோ அதை போல நீ இறக்கிற நாளை இந்த வன்னியர் சமுதாயம் கொண்டாடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொள்கை விளக்கணி சார்பாக சக்திக்கு ஒரு உருவம் உண்டு,
சிவனுக்கு ஒரு உருவம் உண்டு, ஐயனாருக்கு ஒரு உருவம் உண்டு, நாம் வழிபடுகிற தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு உரிமை உண்டு என்றால் வஞ்சகம், துரோகம், நம்பிக்கை துரோகம், மோசடி என்பதற்கு அடையாளம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அது ஜி.கே. மணி. 96 இருந்து எனக்கு அதை பற்றி தெரியும். இன்னொரு நாள் ஜி.கே. மணியுடைய பெண்ணகரம் வரவு திமுகவினுடைய வளர்ச்சி, ஜி.கே. மணியுடைய வளர்ச்சி, பாமக பெண்ணகரத்தில் வீழ்ச்சி என்பதைப் போல நீ சொல்லி செய்து கொண்டிருக்கிறாய். பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை உணர்வுகளால் நம்பிக்கைகளால் உருவாகி இருக்கிற பூமி பந்திலே தியாகத்தாலும் வியர்வையாலும் ரத்தத்தையும் சிந்தி சுழண்டு கொண்டிருக்கிற இந்த பூமியிலே உருவான பாட்டாளி மக்கள் கட்சியை உன்னை போன்ற எத்தனை பேர் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். 1997 ஜி.கே. மணியோடு பயணித்தவன் நான். 1997 அவருடைய வரலாறுகள் பூரா என்னுடைய பாக்கெட்ல இருக்குது. அவருடைய வரலாறு பூரா என்னுடைய பாக்கெட்ல இருக்குது. பேசுனா நிறைய பேசணும், நேரம் இல்லையே, எல்லாம் பேசிட்டாங்களே. மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த பெண்ணகரம் மண்ணை எடுத்து தமிழகம் முழுவதும் இந்த மண்ணை துவ வேண்டும் என்று சொன்னார்கள். அதே மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டவர் தான் 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினர். எங்கிருந்தோ நீ வந்தாய். தருமபுரியில் முன்னாள் எம்எல்ஏ என்று சொல்லுகிறோம், வேலுசாமியும் பாரிமோகனையும். ஆனா பெண்ணகரத்தில் இனிமேல் முன்னாள் எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சி சொல்ல முடியுமா? முன்னாள் எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சி நாம சொல்ல முடியுமா? இந்த துரோகத்தனம் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் நீங்கள். மருத்துவர் ஐயா குடும்பத்தை சார்ந்தவரா நீ? இவர்கள் சொன்னதை போல தாடி வைத்துக் கொண்டு மாதேஸ்வரன் மலை பகுதி இந்த சேலம் மாவட்டத்தினுடைய கடைக்கோடியில் இருந்து உன்னை மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டி 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக்கி நீ செஞ்ச தியாகங்கள், தியாக செம்மல், நீங்க செய்த தியாகங்களை பார்த்தாயா? குடியை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, குட்டைச்சேவர் ஆக்கி, எப்பேற்பட்ட குடும்பத்தை ஒரு பொங்கல் ஆனா இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இந்தியாவிலே கொண்டாட முடியாது. அப்படிப்பட்ட குடும்பத்தை இன்னைக்கு சுக்கு நூறாக்கிய வரலாறு உன்னை என்னைக்கு மன்னிக்காது. ஏனென்று சொன்னால் நீ செய்த பாவம் உன்னை நிச்சயமாக விடாது. என்ன சொல்லுகிறாய்? நான் சொன்னேன், ஐயா சின்னையா பிரச்சனை வரும்போது சின்னையா ஒண்ணு இல்லை, அப்ப ஐயா எப்ப கூப்பிட்டாலே நான் போய் சமாதானம் ஆவறேன்னு சொல்லிட்டாரு. ஒரு 10 நாள் தொகுதிக்கு போனா வேற எங்கேயும் போகாத, செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு, 10 நாள் எங்களோட வந்துரு, அந்த குடும்பம் சரியாயிடுன்னாரு. சரியாயிடுன்னு சொன்னேன். ஆனா அது அவரை கொஞ்சம் கூட கேட்டுக்கவே கிடையாது. ஏன் கேட்டுக்கல? காரணம் அந்த குடியை கெடுக்கிறதுக்கு முதல் சகனி அவர் தானே. அப்படிக்குள்ள எப்படி கேட்பார் அவர் சொல்றத? இத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணில் தம்பி இவன் சொன்னதை போல் பெரியண்ணனை 2001 சட்டமன்ற உறுப்பினராக்கியிருந்தால் இந்த மண்ணில் திராவிட கட்சி என்பது ஒன்று நிச்சயமாக இருக்காது. இந்த மண்ணில் அன்றையிலிருந்து இன்று வரை தொடர்ந்து துரோகங்களை செய்து டிவிக்காரன் ஐயா தோட்டத்துக்கு வெளியே வந்து நிச்சயம் என்ன சொல்றது, கொஞ்சம் பாய்சன் கொடுத்துறீங்களா, எப்ப எடுத்துன்னு வரலாம் சொல்லு, இல்ல கத்தி தர்றீங்களா, எப்ப எடுத்துன்னு வரலாம் சொல்லு, எல்லாத்துக்கும் நாங்க தயாராக்கிறோங்க. நீ தயாரா ஜி.கே. மணி அவர்களே, நீ தயாரா என்று சொல்லுங்கள். நேரமில்லை, நிறைய பேச வேண்டும் என்று நினைத்தேன். நேரம் காலம் கருதி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.